அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக், அதாவது அடப்பு. மனிதனுக்கு மார்பில் பிளாக் விழுந்துருச்சு, மூளை நரம்பில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, வயிற்றில் குடல் வாழ்வில் ஒரு அடப்பு ஏற்பட்டுருச்சு, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மனித லைஃப்பில் அந்த மாதிரி வாழ்க்கையில் பிளாக் விழுந்திருக்கா? அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி பிளாக் விழுந்தா அதை நீங்கள் கவனித்தா அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? இது மேக்சிமம் பொது மக்களை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி தான். சித்த வித்தியார்த்தி இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. ஏன்னா ஆரம்பகட்ட வித்தியார்த்திகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ இந்த பிளாக்கை நம்ம எப்படி எடுக்கிறது? உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, அந்த பரிபாஷையில் பேசக்கூடிய ஒரு மகானை பார்க்குறதுக்கு நம்ம சித்த வித்தியார்த்தி ஃபேமிலியை நான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ அந்த மகான் அவங்கள நோக்கி சொன்னார், நீங்கள் கொஞ்சம் சில்லறை எடுத்து செலவழிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம கூட வந்தவங்களுக்கு அது புரியலை. ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் பைசாவை எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணணும். அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, தேவைக்கு செலவு பண்ணணும் இல்லையா, அந்த தேவைக்கு கூட செலவு பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நோக்கி, இல்லை இது கொஞ்சம் தளர்வு நிலையில் நீங்கள் லைஃப்பை நகட்டணும், ரொம்ப இருக்க நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதனால் ஒரு சிக்கல் உருவாகி நிற்கிது, அதை முதல்ல எடுக்கணும். சரி, இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லியாச்சு. அதை அவங்க உள்வாங்கி ஆமான்னு ஒத்துக்கிட்டு அதை அவங்க செயல்படுத்தணும்னா எவ்வளோ காலம் ஆகும் சிந்திச்சு பாருங்கள். அவங்க காலகாலமாக இறுக்கி பிடிச்சே வந்திருப்பாங்க. திடீர்னு எடுத்து செலவழின்னா எப்படி செலவழிப்பாங்க? ஆக இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கு ஒரு பிளாக் விழுந்திருக்கு, அதையாவது நம்ம எடுத்து விடணும், இல்லைன்னா அவங்களுக்கு சிக்கல் உருவாயிடும். அப்போ என்ன செஞ்சார் சாமி? காரில் தான் நாங்கள் போயிருந்தோம். காரில் ஏறி உட்காந்தார். வண்டி எடுங்கன்னார். வண்டி எடுத்தோம். வண்டி பைபாஸில் போயிட்டுருக்கு. அதாவது வந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எந்த பக்கம் இருந்து வந்தோமோ அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ அந்த காரில் வந்த அந்த நபர் இன்னும் போயிட்டே இருக்காரு. ஐயா, என்னங்கய்யா, வண்டியை திருப்பிடவா? இல்லை இன்னும் போகட்டும். ஐயா, டோல்கேட் வந்துருச்சு, பரவாயில்ல போகட்டும். அப்போ டோல்கேட்டு தாண்டியாச்சு. ஏன்னா ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ மறுபடி இன்னொரு டிக்கெட் எடுக்க வேண்டியது வந்துருச்சு. அப்படி போய் யூட்டன் எடுத்து மறுபடியும் இன்னொரு டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து சேர்ந்தோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் பைசாவை எடுத்து அவங்க பைசாவை அவங்க பாக்கெட்டில் இருந்து எடுத்து அந்த பிளாக் எடுத்து விட்டார். இது மகான்களுடைய சூட்சமம். அப்போ நம்ம எப்படி இதை வாலின்றா போய் செக் பண்ணிக்கிற மாதிரி, வாலின்றா பிளாக் உலகாமல் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி இதை நடைமுறையில் வச்சுக்கிறோம் அப்படின்னா, சித்த வித்தியார்த்திகளுடைய நிலையங்களில் சத்தினிக்கு கொடுக்கறது, அன்னதானங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம அந்த பிளாக் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நுட்பமாக உங்களுக்காக கண்டறிஞ்சு சொல்லக்கூடிய விஷயம். ஏதோ நிலையங்களுக்கு வருவாய்க்காக இப்படி பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுக்கு தான் ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லி உங்களுக்கு நான் விளக்குறேன். இது நிதர்சனம்.
எங்கே சித்த வித்தியார்த்தியை பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து உதவி பண்ணி அனுப்புங்க. ரொம்ப ஏழ்மையான சித்த வித்தியார்த்திகளை பார்த்துட்டிங்கன்னா அரிசி பருப்பு காய்கறி வாங்கி கையில் கொடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளில் உங்களுடைய பெரிய பெரிய பிளாக் அடப்புகள் எடுக்கப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆத்ம நமஸ்காரம்.